டாப்ல முங்கிருச்சு. தண்ணீர் மிகவும் குறைந்த நிலையில். செல்வி ரயில்வே தண்டவாளம் அப்படியே மண் சரிஞ்சு அப்படியே இறங்கி மறுபடியும் ஏறி மறுபடியும் இறங்கியிருக்கு. ரிப்பேர் சரி பண்ணிகிட்ருக்காங்க. இலவச குடிநீர் ஒட்டச்சத்திரத்தில் இருந்து கட்டுப்பாட்டுக்குள்ள எதுவுமே இல்லை. இப்போ நிலையை பார்த்தீங்கன்னா ஏரல்ல தண்ணி திறந்துட்டுருக்காங்க தாமிரபரணி ஆற்றுல இருந்து. அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சிவப்பு கலர்ல தெரியுதா சின்னவோட தாத்தா கவரையா, அது மட்டும் தான் கொஞ்சம் உயரமாக உருப்படியே கட்டியிருக்காங்க. அதனால அது கொஞ்சம் தெளிவாக தெரியுது. காசு ஏதாவது கேள்வி இதை பற்றி நீங்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. பரிதாபமான நிலையில் வீடு. ஆதார் கார்டு கூட கிடையாது. பகுதி அப்படியே மூழ்கி இருந்தது. இதுக்குள்ளே நம்ம போக முடியாமல் இருந்தோம். இப்போது தண்ணீர் வற்றி இருக்கிறது. இந்த வீடுங்க எல்லாமே முங்கி இருந்துச்சு கம்ப்ளீட்டாக. இந்த கடை பாதி போயிருந்துச்சு. இந்த வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக முங்கி போயிருந்துச்சு. இந்த பகுதி எல்லாம் முங்கிருச்சு. நீ இதெல்லாம் க்ளீன் பண்ணலையாமோ? அப்படியா? ரொம்ப மோசமாக இருக்கே. எப்பா ஏசப்பா. இது ரெடியாகவே ஒரு இன்னும் 2 மாதம் ஆகும் போது. ஒவ்வொரு வீட்லையும் கிடக்கிற துணி அள்ளி வெளியே போட்டுருக்க பெரும்பாடாக இருக்கு. இது அது வரையும் வந்துருச்சு என்னண்ணே? ஆமாம், இப்போ வீடு ஃபுல்லாக முங்கிருச்சு. இந்த பக்கத்துல 2 விழுந்து கிடக்கணும் போய்ப்பாரு. இப்போ இது எது வரையும் போச்சு தண்ணி? இங்கே இந்த வீட்டில் மேலே டாப்பு இது வரைக்கும் மோடு வரைக்கும் இதாகிட்டு. மோடு முங்கிட்டு இந்த இது முங்கிருச்சுண்ணே. அப்போ கரண்ட்டெல்லாம் வெட்டி விட்டாங்க உடனே. இல்லை கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்கல்ல. ஆஃப் பண்ணிட்டாங்கண்ணா. கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. மழை பெய்யும் போதே ஆஃப் பண்ணிட்டாங்க. எடுத்துக்கலாமா? இந்த பகுதியே முழுவதுமாக
மூழ்கி இருந்தது. இங்கே 2 வீடு விழுந்து போச்சுன்னாங்களே, இந்த வீடுமா? ஏன்னா அந்த சைடு. ஓகே. ஓ, வீடு உள்ளெல்லாம் இடிஞ்சு கிடக்குன்னு. இந்த இடத்தெல்லாம் நாஸ்தியாக கிடக்கு. ஓரமாக இருக்கு. சுவரெல்லாம் விழுந்து போச்சு. எப்பா, வீடும் டோட்டலாகவே போயிருக்கேன். இந்த வீடு மொத்தமாகவே போச்சு. பின்னாடி சுவரே இல்லை. டாப்லாம் மிஞ்சிருச்சு. அரிசி சாமான் இந்த பக்கம் சுவர் வந்துருச்சு. நின்றுக்கிட்டு இருந்த மரம் நிற்க கால் வலிக்குன்னு படுத்துருக்கு கொஞ்சம். குருமா ஃபேமிலி இருந்துச்சா? குருமால் இருங்க. மருமலை மகா மகன்லாம் இருக்காங்க. பேர் பார்த்தீங்க? குருவம்மாள் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன் யாரு? சின்ன பிள்ளை பேரு? சின்ன பிள்ளை பேரு பாண்டீஸ்வரி. சரோஜா. சரோஜா நீங்க தானே? லட்சுமி. அடுத்து சின்ன தம்பி. சின்ன தம்பி யாரு? மாரியம்மாள் யாரு? வாங்க. என்னம்மா? சரி. செல்வம் மேரி. ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் அவர் எங்க வேலைக்கா? உங்க பேரு? கன்னிமுத்து. கன்னிமுத்து வேற இன்னும் 2 வீட்டியா? சரி, 2 வீட்டு. முருகன் யாரு? தம்பி வாண்டாளி. சந்தனகுமார். எழுதிருக்காங்க என்ன? ஆமா, வந்து கொஞ்சம் தள்ளி. வேலை துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது.
இருக்கு சார். எல்லாரும் சென்ட்ரா தியேட்டர் பகுதியில் சாலை சரிபார்க்கும் வேலை தொடர்கிறது. பாலம் மீண்டும் கட்டப்பட கற்கள் குவிக்கப்பட்டிருக்கிற காட்சி. போர்க்கால அடிப்படையில் தரைப்பாலம் சரி செய்யப்பட்டுள்ளது. போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கப்பட்ட தரைப்பாலம். தண்ணீர் மிகவும் குறைந்த நிலையில். இந்த இடிஞ்ச விட ஏற்கனவே பார்த்தோம். இந்த விடெல்லாம் ஏற்கனவே எல்லாம்
நிரம்பி இருந்துச்சு. உங்கள் வீட்டுக்குள்ளலாம் தண்ணி நல்லா சரியாயிடுச்சா? சரி பண்ணியாச்சு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நல்ல நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய பகுதியிலே கடந்த 17, 18 ஆகிய 2 நாட்களும் பெரு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு ஏழு பகுதியில் உள்ள 95% மக்கள் தங்களுடைய வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து, அதே போல அநேக கடைகளில் உள்ள கடைகள் வைத்திருப்பவர்கள் தங்களுடைய எல்லா பொருட்களையும் முதலையும் இழந்து கண்ணீரோடு கூட நிற்கின்ற இந்த சூழ்நிலையிலே திருவனந்தபுரத்திலிருந்து மணக்காடு என்கிற நம்முடைய CSI ஆலயத்திலிருந்து இந்த பகுதியிலே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல வாஞ்சையை அந்த போதகருக்கும் அங்கே உள்ள கமிட்டி அங்கத்தினர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே இவர்கள் செய்கின்ற உதவியை நாம் நினைக்கவும், கடவுள் அந்த சபையை ஆசீர்வதிக்கவும் நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த சபையின் மூலமாக உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பி CSI திருவனந்தபுரம் மணக்காடு சபையிலிருந்து, சர்ச்சிலிருந்து இந்த இடத்திற்கு வந்து உதவிக்கரம் நீட்டுகிற இந்த திருச்சபையின் பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்த்து இறங்கி ஆசீர்வதியும். உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இந்த நிகழ்வை நீ ஆசீர்வதித்து தாரும். அவர்களை பலப்படும். நீ பிரேசின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். திரு எஸ்ரா, திரு தங்கராஜ், திரு அருவானந்தம், திரு கிங்ஸ்லி, திரு ராஜன்,
திரு மேக்டலின் திருமதி, திரு ஜோதிராஜ், திரு ஆபிரகாம், மகாலட்சுமி, அடுத்ததாக காமராஜன் சித்ரா, வசந்தி, பொன்னம்மாள், முனியம்மாள், சேர்மகணி, மேரி, சீதா. இப்போ உட்காருங்க, வாங்க வாங்கிடுவோம் நடங்க வாங்குறவங்க போக வேண்டாம், இருங்க. இருங்க சீதா, பிரேமா, ஆழ்வார் முனியம்மாள், சந்திரகனி, வள்ளியம்மாள், அம்மாள், வனிதா, கொடிமாலை, திருவள்ளி நாடார்கள், இமானுவேல், ஜெசுராஜ், ஏசுடியார், தாமஸ், அகஸ்டின், செல்வி, செல்வகுமார், டேனியல், ஆசீர்வாதம், சிவராமன், செல்வநாயகன், ஜான்சன், இங்க தாமஸ், வீர பரமேஸ்வரி, மிக்கேல் அம்மாள், ரேணுகா, ஒரு 6 பேர் வந்து
இடத்துல வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, உதவி பண்ணியிருக்காங்க. சரியா? அதை என்ன நினைச்சுக்கணும், வந்து இந்த உதவிகளை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற போதகர்கள், திருச்சபை மக்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு நன்றியை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்வது மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் கடந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட அன்று இந்த பள்ளியிலே 250 பேர் வீடு இல்லாமல் இந்த பள்ளியிலே தங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட உணவில்லை. எல்லாரும் சேர்ந்து டெய்லி அவங்களுக்கு ஏதாவது புளிச்சோறு, தக்காளி சோறு, இப்படி ஏதாவது 3 நேரம் சாப்பாடு கிடையாது, 2 நேரம் தான் சாப்பாடு. அது எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க. இங்கே எல்லாரும் ஏன்னா வெள்ளம் திடீர்னு வந்து வெள்ளம் வருதுன்னு சொல்றாங்க, பின்னாடி என்ன செஞ்சிட்டு வெள்ளம் வந்துச்சு. ஏன்னா யாருமே துணி எதுவுமே எடுக்கல. எல்லாரும் ஒரே ட்ரெஸ்ஸோட 2 நாள் 3 நாள் இங்கே என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஏன்னா ஏரல் வந்து சென்டர் பிளேஸு, 4 பக்கமும் ரோடு எல்லாம் பிளாக் ஆகி யாருமே உள்ள வர முடியல. 4 நாட்கள் கழித்து தான் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் என்ன செய்தார்கள், போட்ல தான் உள்ள வந்தாங்க. ஏன்னா 8 நாள் கரண்ட் கிடையாது. நாங்கள் டீசல் ஜெனரேட்டர்ல டீசல் கொண்டோம் இருந்துச்சு. அதை வச்சு என்ன செஞ்சோம், மோட்டர் போடுறது, தண்ணி போடுறது. ஏன்னா 250 பேர் பாத்ரூம் போடுறதுனா ரொம்ப கஷ்டம். மக்கள் அதுக்கு பிறகு மழை பெஞ்சிச்சு, தண்ணி கிடையாது. ஜெனரேட்டர் போட்டால் தான் நமக்கு மோட்டரில் தண்ணி வரும், பாத்ரூம் போக முடியும். திடீர்னு மழை பெய்யும். அந்த மழை தண்ணியை அந்த பிளாயில் அடியில் பிடிச்சு பாத்ரூம் எடுத்துட்டாங்க, காய்கறி போனாங்க. அந்த அளவுக்கு அந்த காலங்கள் மிகவும் கடினமான ஒரு காலமாக செய்வது காணப்பட்டது. கரண்ட் கிடையாது, சாப்பாடு கிடையாது. பெரிய பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரர்கள்னா ரோட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் சாப்பாடுறாங்க கேட்கிற சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் அதற்கு பிறகு நிலைமை சரியாக 8 நாள் செல்போன் கிடையாது, எந்த ஒரு தொலைத்தொடர்பும் கிடையாது. தூத்துக்குடிய எல்லா பகுதிகளும் எல்லாம் உடன்பிறந்தவர்கள், பெற்றோர்கள் உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு மிக கடுமையான ஒரு பாதிப்பு. நான் கோயில்ல உச்சியில போய் உச்சிக்கு போனாதான் டவர் ஒரு பாயிண்ட் என்ன செய்யும், கிடைக்கும். அந்த ஒரு பாயிண்ட் கிடைச்சாலும் நாம பேசுறது அவங்களுக்கு கேட்காது, அவங்க பேசுறது நமக்கு கேட்காது. அந்த அளவுக்கு கடினமான ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே காணப்பட்டது. இந்த நாளிலும் அந்த காரியங்கள் எல்லாம் மாறி ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் எல்லா மக்களும் இழந்து நேராகும். நீங்கள் அந்த ரோட்டில் வரும்போது அந்த பேங்க் பக்கத்தில் நினைக்கலாம், அங்கே ஒரு பஸ் அளவு தண்ணி, அதில் உள்ள அவ்வளோ கடைகள் பாதிக்கப்பட்டு ரைஸ் மில் அவ்வளோ உள்ளது பாதிக்கப்பட்டு எல்லாம் அப்படியே ரோட்டில் முடிந்தாங்க. பல கோடி மதிப்பிலான பொருட்கள் சேதமாகிவிட்டது. ஆனாலும் இப்போ கடை எல்லாரும் வந்து திறந்து வச்சு கொஞ்சம் பொருட்கள் கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் உதவி செய்வது என்பது மிக மனதிற்கு சந்தோஷமாகவும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆனாலும் தேவையில் உள்ளவர்கள் ஏராளமானது. ஆனால் நம்ம கொஞ்சம் நேரத்தை அனுப்பிச்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஆனால் தொடர்ந்து செய்யுங்கள், ஜெபியுங்கள். உதவி செய்வதற்கு உங்களால் இன்னும் முடிந்தால் நீங்கள் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுடைய திருச்சபையும் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் உதவிக்கரம் நீட்டுவதற்கு நீ கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை பலப்படுத்தும் உடைய கிருபையின் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இந்த உதவிக்கரம் நீட்டுவதற்கு உதவி செய்த ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் அவருடைய கைகளின் பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதித்து வர்த்திக்க செய்யும். இவர்கள் கூட ஆண்டவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் குடும்பங்களோடு கூட அவர்களை பலப்படுத்தும். இந்த நாளிலும் வீடுகளை இழந்து, உடமைகளை இழந்து கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காக சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். அவர்கள் இழந்து போன நன்மைகளை, ஆசீர்வாதங்களை திரும்பவும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை தாரும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம்
நம் அனைவரோடும் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட ஈர்க்கட்டும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அனைவருக்கும் நன்றி.